இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு எஜமான் வேலையாள் அப்படிங்கிற உறவு இல்லை, குரு சீஷன் அப்படிங்கிற உறவையும் தாண்டி இப்போ நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றேன் அப்படின்றார். சிநேகிதர்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருப்பதில்லை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். பிதாவானவர் அவருக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். தான் யார் என்பதையும், தான் எங்கிருந்து வந்தவர் என்பதையும், தாம் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும், தனக்கு சம்பவிக்க போகிறவைகளையும், அதோடு கூட மாத்திரமல்லாமல் தன்னோடு இருக்கிற சீஷர்களை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்பதையும், அவர்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும், இவைகள் எல்லாவற்றையும் அவர் மிக தெளிவாக அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கு மறைவா அவர் ஒண்ணுமே தன்னுடைய இருதயத்துல வைத்து கொள்ளவே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட பேசின சில காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாத போதிலும் தனியே அவரிடத்தில் வந்து கேட்டபோது மிக பொறுமையாக அவர்களுக்கு அந்த காரியங்களை எல்லாம் விளக்கி கொடுத்தார். குறிப்பா 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்துல அதிகப்படியான நேரங்களை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு செலவு செய்து அநேக காரியங்களை அவர்களுக்கு போதித்தார், கற்றுக் கொடுத்தார். குறிப்பா அவருடைய கடைசி வாரத்துல பொதுமக்கள் அனைவரையும் அவர் சந்திப்பதை தவிர்த்து தன்னுடைய சீஷர்களோடு கூட தன்னுடைய நேரங்களை செலவு செய்து தன்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தினார். அதனாலதான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சிநேகிதர் என்றார். பாருங்க, காட்டி கொடுக்கிற அந்த யூதாஸ் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த போது கூட சிநேகிதர் என்றேன் அப்படி சொன்ன ஆண்டவர் அப்பொழுது அவனை பார்த்து சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் மாறுகிறதே இல்லை. இன்னைக்கு அவர் அவருடைய சிநேகிதர்களாகத்தான் உங்களை என்னையும் பார்க்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம அவருடைய சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்த போது அவனுக்கு நான் ஒன்றையும் மறைப்பதில்லைன்னு சொல்லி சோதோம் குமரா பட்டணத்தின் அழிவை வெளிப்படுத்தினார். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமா நான் மோசையோடு பேசுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் ஏராளமான காரியங்களை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் 5 ஆகமங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த இயேசு தன்னுடைய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவரோடு கூட யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ, அதிகப்படியான தங்களுடைய நேரத்தை அவரோடு கூட யார் செலவு செய்ய ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கும் தன்னுடைய மனதை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை தியானிக்கிற இந்த நாட்களில் ஏதோ நம்முடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு மட்டும் அவரிடத்துல வந்தோம், நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிப்பதற்கு ஜெப நேரத்தை பயன்படுத்துகிறோம் என்று அல்லாதபடிக்கு அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இந்த பூமியில வந்து நம்மை மீட்க தன்னையே அர்ப்பணித்தார் என்பதை புரிந்து உணர்ந்து அதற்காக நன்றி செலுத்தி அவரோடு கூட நேரம் செலவு பண்ணும்போது இன்னும் நம்மை குறித்து, நம்முடைய காலங்களை குறித்து, நம்முடைய வாழ்வை குறித்து அவர் என்ன நோக்கம் உடையவராய் இருக்கிறார் என்பதை அவர் மனம் திறந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கும் நீங்களும் நானும் அவருடைய சிநேகிதர்களாய் இருக்கிறோம். நாமும் மனம் திறந்து அவரிடத்துல நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். அவரும் உன்னதத்திற்கு அடுத்த காரியங்கள், எதிர்காலம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. பரலோக தேவனே, உம்முடைய சிநேகிதர்களாயிருக்க எங்களை நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.